நான் கனடாவில் ஒரு பணக்கார பெண்ணின் வீட்டில் கார் டிரைவராக இருந்தேன். அந்த பெண்ணின் மகள் கடைக்கு செல்ல வேண்டியதிருந்தால் அவள் என்னுடன் செல்வாள். அந்த பெண்ணின் மகளின் முகத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. ஏனென்றால் அவள் எப்போதும் கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொள்வாள். கண்ணாடியும் அணிந்திருப்பாள். ஒரு நாள் நான் அவளுடைய மகளை சந்தைக்கு அழைத்து சென்றேன். நாங்கள் திரும்பி வந்ததும் அவள் என்னுடன் நட்பாகிவிட்டாள். நான் ஏதோ உணர்ந்தேன். இது முதல் முறையாக நடந்ததால் நான் பதட்டமடைய ஆரம்பித்தேன். ஓடும் காரில் அவள் தன் கையை என் கையில் வைத்த போது எனக்கு ஆச்சரியத்தின் அதிர்ச்சி ஏற்பட்டது. இது போன்ற ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது இதுவே முதல் முறை என்பதால் என் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கத் தொடங்கியது. அவளுடைய செயல்களால் எனக்கு வியர்க்க ஆரம்பித்தது. இன்று அந்த பெண் என்னை வேறு ஒரு பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய தோற்றத்தால் எனக்கு வேறு மாதிரியான வலி ஏற்பட்டது. எனக்கே வெட்கமாக இருந்தது. காரின் வேகத்தை அதிகரித்து விரைவாக வீட்டை அடைந்தேன். நான் என் அறையில் உட்கார்ந்து இன்று அந்த பெண்ணின் செயல்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த பெண்ணின் அம்மா என்னை அவளுடைய அறைக்கு அழைத்தாள். அவள் என்னிடம் சொன்ன விஷயத்தை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீ என் மகளை மணந்து கொள்வாயா? அதற்கு ஈடாக நான் உனக்கு நிறைய செல்வத்தை தருவேன். நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் நீ தவறு செய்தாய் என்று நான் உன் மீது பொய் குற்றம் சாட்டி உன்னை காவல்துறையிடம் ஒப்படைப்பேன் என்று கூறினாள். நான் கவலைப்பட ஆரம்பித்தேன். நான் இந்தியாவில் வேறு ஒரு பெண்ணை விரும்பினேன். அதனால் அவளுடைய மகளை மணக்க விரும்பவில்லை. ஆனால் என் வறுமை மற்றும் இந்த காரணத்தினால் இந்த பெண்ணின் மிரட்டலுக்கு பயந்து அவளுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டேன். நீ விரும்பினால் 2 அல்லது 3 மாதங்களுக்கு பிறகு என் மகளை விவாகரத்து செய்யலாம் என்றும் அவள் என்னிடம் சொன்னாள். இதை மட்டும் நினைத்து நான் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் நேற்று இரவு அந்த பெண் என் நிலையை மிகவும் மோசமாக்கினாள். நான் கனடாவுக்கு வந்து 1 மாதம் ஆகிறது. ஆனால் இதுவரை எனக்கு இங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை. நான் இங்கு வந்த கதையும் விசித்திரமானது. நான் யாரிடமாவது சொல்லி இருந்தால் கூட அவர்கள் என்னை நம்பியிருக்க மாட்டார்கள். இங்கு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று என் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது. நான் என் வீட்டை விட்டு வெளியே இருந்தேன். வறுமை காரணமாக நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஏனென்றால் என் சகோதரிகள் வீட்டில் திருமணமாகாமல் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் திருமண வயது கடந்தும் அவர்களுக்கு திருமணம் நடக்கவில்லை. ஏனென்றால் எங்களிடம் வரதட்சணை கொடுப்பதற்கு பணம் எதுவும் இல்லை. ஒரு நாள் நான் சாலையில் சோகமாக உட்கார்ந்திருந்த போது ஒரு பெரிய காரில் ஒரு மனிதர் என்னிடம் வந்து, நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். நீ விரும்பினால் நான் உனக்கு உதவ முடியும் என்று கூற ஆரம்பித்தார். நானே இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கேன். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்றேன். நான் உனக்கு வேலை கொடுக்க வந்திருக்கேன். நீ என் பேச்சை கேட்க விரும்பலன்னா பரவாயில்லை. அது உன் விருப்பம். நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். சிறிது நேரம் யோசித்த பிறகு நான் அவரிடம், சரி இருங்கள், முழு கதையையும் சொல்லுங்கள் என்றேன். ஆனால் அந்த மனிதர் ஏமாற்றுக்காரராக இருப்பாரோ என்று எனக்குள் பயமாக இருந்தது. கவலைப்படாதே, உன் சூழ்நிலையை மாற்ற விரும்பினால் என்னுடன் வா. நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். அங்கு கடினமாக உழைப்பதன் மூலம் உன் சூழ்நிலைகளை மாற்றலாம். நீ வெளிநாடு செல்ல நான் உதவுவேன் என்றார். இதை கேட்டதும் நான் உடனே எழுந்து நின்றேன். இந்த மனிதனின் முழு கதையையும் நான் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை கடவுள் அவரை எனக்கு உதவ அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த மனிதர் ஏன் எனக்கு உதவ விரும்பினார்? அதனால் நான் அவரிடம், உங்களுக்கு என்னை தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது, பிறகு ஏன் எனக்கு உதவ விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் தினமும் ஏழைகளுக்கு இப்படி உதவுகிறேன். கடவுள் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அந்த மனிதர் சொன்னதை என்னால் நம்பவே முடியவில்லை. எனக்கு அவரை பற்றி சில சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லை. கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு இந்த மனிதருடன் சென்றேன். அவர் என்னை ஒரு பெரிய பங்களாவுக்கு அழைத்து சென்றார். அவர் என்னை ஒரு பெரிய அறையில் உட்கார வைத்து விட்டு சென்று விட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் திரும்பி வந்தபோது அவர் கையில் கொஞ்சம் பணம் இருந்தது. அவர் அதை எனக்கு கொடுத்து என்னை கவர்ந்திழுக்க தொடங்கினார். இதை எடுத்துட்டு உன் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிக்கோ. சிறிது நாட்கள் கழித்து உனக்கு டிக்கெட் கிடைக்கும் என்றார். அதிர்ஷ்டம் எனக்கு சாதகமாக இருந்தது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நான் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன்.
அடுத்த சில நாட்களில் எனக்கு பாஸ்போர்ட் கிடைத்தது. பாஸ்போர்ட் வந்த பிறகு நான் அந்த பங்களாவுக்கு சென்றேன். அவர் டிக்கெட்டை என்னிடம் கொடுத்தார். மேலும் ஒரு மொபைல் எண்ணையும் கொடுத்துவிட்டு, உன் விமானம் நாளைக்கு, அங்கே போய் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உனக்கு வேலை கிடைக்கும் என்று கூறி சாப்பிட ஆரம்பித்தார். நான் என் குடும்பத்தினருக்கு தெரிவித்துவிட்டு கனடா சென்றேன். ஆனால் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு என் தொலைபேசியில் அந்த எண்ணை தேடினேன். அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரோ அந்த எண்ணை அழித்திருப்பதாக உணர்ந்தேன். எனக்கு உலகமே இருண்டது போல் இருந்தது. இப்போது நான் என்ன செய்வது என்று யோசித்தேன். எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. எனக்கு உதவி செய்து என்னை இங்கு அனுப்பிய அந்த மனிதர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த மனிதரின் மொபைல் நம்பர் என்னிடம் ஒருபோதும் இல்லை. ஆனால் இப்போது நான் இங்கே சிக்கிக் கொண்டேன். நான் மிகவும் கவலைப்பட்டேன். முதலில் என் பசியை போக்க நான் இங்கே கடினமாக உழைக்க ஆரம்பித்தேன். நான் இங்கு வந்து 3வது மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் என் வீட்டிற்கு ₹1 கூட அனுப்பவில்லை. எனக்கு நானே சாப்பிடுவது கடினமாகிக் கொண்டிருந்தது. எப்படியோ ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு சம்பாதித்துக் கொண்டேன். ஒரு நாள் ஒரு பணக்காரர் என்னை சந்தித்தது எனது அதிர்ஷ்டம். ஒருவேளை கடவுள் என் மீது பரிதாபப்பட்டிருக்கலாம். அவர் என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தோட்டக்காரர் வேலையை கொடுத்தார். இப்போது எனக்கு அங்கிருந்து நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பித்தது. அங்கே உரிமையாளரின் உறவினர் ஒரு பெண் இருந்தார். அவள் அவர் வீட்டிற்கு அடிக்கடி வருவாள். எப்போதெல்லாம் அவள் அங்கு வருவாளோ அப்போதெல்லாம் அவள் என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய இந்த விஷயத்தை நான் கவனித்தேன். ஒரு நாள் என் முதலாளி என்னை அந்த உறவினர் பெண்ணின் வீட்டிற்கு அனுப்பி, இன்று முதல் நீ அங்கே வேலை செய்வாய் என்றும் அவர்கள் வீட்டில் கார் ஓட்டும் வேலை செய்வாய் என்றும் சொன்னார். அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தாள். என்னுடைய சம்பளமும் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த பெண்மணி எனக்கு வசிப்பதற்கு ஒரு நல்ல அறையையும் கொடுத்தாள். ஆனால் இங்குள்ள மற்ற வேலைக்காரர் குடியிருப்பில் வசித்து வந்தனர். நான் மட்டும் தனியாக வைக்கப்பட்டேன். எனக்கு ஒரு கார் கொடுத்தார்கள். அதில் நான் அந்த பெண்ணின் மகளை என்னுடன் அழைத்து செல்வேன். ஆனால் இன்று வரை அவளுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை. அவள் தன்னை ஒரு கைக்கொட்டையால் மூடிக்கொள்வாள். ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் இந்த பெண்ணின் நடத்தை எனக்கு விசித்திரமாக தோன்றியது. அவள் என்னுடன் பேசும்போதெல்லாம் காரின் முன் இருக்கையில் அமர்ந்து ஏதாவது ஒரு சாக்கு போக்கில் என் அருகில் வந்து என் கையை பிடித்துக் கொள்வாள். ஆனால் நான் பயத்தின் காரணமாக அவளிடம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன். ஒரு நாள் இந்த பெண்ணின் அம்மா என்னை வீட்டிற்குள் அழைத்து, உன் தங்கைகளோட கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் தேவை என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நான் அவளிடம் சொன்னேன், எனக்கு 3 தங்கைகள் இருப்பதால் வரதட்சணை கொடுக்க லட்சக்கணக்கான ரூபாய் தேவை. அவர்கள் 3வருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும். உன் சகோதரிகளே ஆடம்பரமாக திருமணம் செய்து வைக்க நீ என்னிடம் எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் அதை உனக்கு தருகிறேன் என்று அவள் கூற ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது நீ என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள். அவளிடமிருந்து இதை கேட்டதும் எனக்கு தலை சுற்றியது. ஏனென்றால் நான் இப்படி ஒருபோதும் நினைத்ததில்லை. உண்மையில் எனக்கு அவளுடைய மகளை பிடிக்கவில்லை. எப்படியும் நான் என் சொந்த நாட்டில் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். நான் அங்கே ஒரு பெண்ணை விரும்பினேன். நான் இந்த பெண்ணின் மகளை திருமணம் செய்து கொள்ள மறுத்த போது அந்த பெண் என்னை மிரட்டி, நான் அவளுக்கு சம்மதிக்கவில்லை என்றால் அப்புறம் நான் உன் மேல பொய்யா பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் என்றாள். இப்போது எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் நான் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த பெண் என் முன் ரூபாய் நோட்டு கட்டுகளை வைத்தாள். நல்ல விஷயம் என்னவென்றால், என் மகளுக்கு உன்னை பிடித்திருக்கிறது. அவள் உனக்கு நிறைய செல்வத்தையும் புகழையும் தருவாள். நீ என்ன கேட்டாலும் அவள் உனக்கு கொடுப்பாள். நீ உன் வாழ்நாள் முழுவதையும் ஆடம்பரமாக கழிப்பாய். உனக்கு ஒருபோதும் எதற்கும் குறைவு ஏற்படாது. ஆனால் ஒரு நிபந்தனை, திருமணத்திற்கு முன்பு அவள் முகத்தை பார்க்க முடியாது. திருமணத்திற்கு பிறகுதான் அவள் முகத்தை பார்க்க முடியும். இந்த நிபந்தனையை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இவ்வளவு பணத்தை பார்த்த பிறகு நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். நான் அவளுடைய மகளை நிச்சயமாக திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிவு செய்திருந்தேன்.
ஏனென்றால் அதற்கு ஈடாக அவள் என் வாழ்க்கையை மாற்றுவாள். என் சகோதரிகளும் திருமணம் செய்து கொள்வார்கள். இப்போது நான் மறுக்க எந்த காரணமும் இல்லை. எனக்கு எல்லா பணமும் ஆடம்பரமும் கிடைத்து கொண்டிருந்தன. இந்த பணத்திற்கு ஈடாக நான் ஒரு அசிங்கமான அல்லது ஊனமுற்ற பெண்ணை மணக்க வேண்டியிருந்தாலும் கூட அவளையும் மணந்திருப்பேன். அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தமாக இருந்திருக்காது. என் சகோதரிகளுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணிடமிருந்து நிறைய பணத்தை வாங்கி இந்தியாவில் உள்ள என் வீட்டிற்கு அனுப்பினேன். இந்த முழு விஷயத்திலும் எனக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தது. இந்த பெண்ணின் மகளின் தோற்றம் எனக்கு ஒருபோதும் பிடித்ததில்லை. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அவள் ஏன் அவள் மகளை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் என்பதுதான். அவள் என்னிடமிருந்து அவளை மறைத்ததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். இதை பற்றி யோசித்துக் கொண்டே எனக்கு பைத்தியம் பிடித்தது போலிருந்தது. ஆனால் திருமணம் நடக்க தாமதமாகி கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பெண்ணிடம் புகார் செய்ய ஆரம்பித்தேன். உன் மகளின் திருமணம் நடக்க 2 வாரங்கள் தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ இங்க வருவாள். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அவ முகத்தை பார்க்க முடியும் என்று சொன்னீங்க என்று கேட்டேன். என் மகள் தன் அத்தையுடன் சிறிது காலம் தங்குவதற்காக வேறு நாட்டிற்கு சென்று விட்டதாக அவள் என்னிடம் சொன்னாள். அவள் அங்கிருந்து திரும்பியவுடன் நீ அவளை மணந்து கொள்ளலாம் என்றாள். நானும் தலையை ஆட்டினேன். நான் அந்த பெண்ணை நினைத்து கொண்டிருந்தேன். எங்கள் திருமணத்தை மிக எளிமையான முறையில் அவள் நடத்தி வைப்பாள் என்று. ஆனால் இந்த பெண் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை மிகவும் ஆடம்பரமாக தொடங்கியிருந்தாள். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தன. என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அவளது மகள் இன்னும் வரவில்லை. இப்போது அவள் திருமணத்திற்கு சரியான நேரத்தில் வருவாளா என்று எனக்கு சந்தேகம் இருந்தது. திருமண நாளன்று காலையில் நான் என்னுடைய அறையின் ஜன்னலில் இருந்து ஒரு பெண் ஒரு பெரிய காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் செல்வதை கண்டேன். வழக்கம் போல் அவள் தன்னை ஒரு சால்வையால் மூடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய முகமும் மூடப்பட்டிருந்தது. அவள் இந்த பெண்ணின் மகள். இப்போது அவள் என் மனைவியாக போகிறாள். ஆனால் இன்றும் அவள் முகத்தை ஒரு கைக்குட்டையால் மூடியிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னவாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு இந்த ரகசியமும் வெளிப்படும். இப்போது நான் திருமணத்திற்காக காத்திருந்தேன். இந்த திருமணம் பற்றி என் வீட்டில் யாரிடமும் நான் எதுவும் சொல்லவில்லை. இந்த திருமணம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று எனக்கு தெரியாது என்று நினைத்தேன். நான் என் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்ல மாட்டேன். நான் எதையும் சொல்லி அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நாங்கள் திருமணம் செய்து கொண்டு மணமகள் என் அறைக்கு அழைத்து வரப்பட்ட பிறகு நான் மிகவும் ஆர்வத்துடன் மணமகளின் முகத்திரையை தூக்கி அவள் முகத்தை பார்த்தேன். அவள் முகத்தை பார்த்தவுடன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த பெண் தன் மகளுக்கு என்னை திருமணம் செய்து வைப்பதாக கூறியிருந்தாள். ஆனால் மணமகளாக என் முன் அமர்ந்திருக்கும் பெண் வேறு யாரும் இல்லை, அவள்தான். என் உடல் முழுவதும் மரத்து போனது. பின்னர் திடீரென்று என் கடந்த காலம் என் முன் தோன்றியது. என் பெயர் அருண். பட்டப்படிப்பு முடித்த பிறகு வேலை தேடி தெருக்களில் அலைந்தேன். எல்லா இளைஞர்களையும் போலவே எனக்கும் இந்தியாவுக்கு வெளியே வெளிநாட்டில் வாழும் கனவு இருந்தது. வெளிநாடுகளில் வாழும் மக்களின் வாழ்க்கையை பற்றிய வீடியோக்களை மொபைலில் பார்த்த பிறகு எனக்கும் இந்தியாவுக்கு வெளியே வாழும் கனவு வந்தது. எனக்கும் ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு விசா கிடைத்து அங்கு வாழ முடியுமா என்று ஆசைப்பட்டேன். நான் மூத்தவன். எனக்கு 3 சகோதரிகள் இருந்தார்கள். சில நேரங்களில் நான் என் பெற்றோரிடமும் மிகவும் கோபப்படுவேன். இவ்வளவு குழந்தைகளை பெறுவதற்கு முன் அவர்கள் தங்களை பற்றியும் தங்கள் வீட்டின் நிலை மற்றும் நமது வறுமையை பற்றியும் பார்த்திருக்க வேண்டும். அவர்களுக்கு குறைவான குழந்தைகள் இருந்திருந்தால் வீட்டின் மூத்த மகனான என் வாழ்க்கை எளிதாக இருந்திருக்கும். என் பலவீனமான தோள்களில் நிறைய பொறுப்புகள் இருந்தன. என் அப்பாவுக்கு பிறகு நான் தான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் காலையில் கல்லூரிக்கு செல்வேன். மாலையில் சிறு சிறு வேலைகளை செய்வேன். நான் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி தெருக்களில் அலைய ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வேலை கிடைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நிறைய கடின உழைப்புக்கு பிறகு மிகுந்த சிரமத்துடன் பெரிய வேலையை பெறலாம். ஒரு பணக்கார வீட்டில் எனக்கு ஓட்டுநர் வேலை கிடைத்தது. சம்பளமும் நன்றாக இருந்தது. அதனால் நான் அமைதியாக அங்கு வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் என் வேலைக்கு செல்வேன். சில சமயங்களில் முதலாளியின் மகளை அலுவலகத்திற்கு இறக்கிவிடவும் செல்வேன்.
சில நேரங்களில் மதியம் 2 மணிக்கும் சில நேரங்களில் மாலை 5 மணிக்கும் நான் மேடத்தை அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வருவேன். இதை தவிர நான் செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை. முதலாளியின் மகளை அலுவலகத்திற்கு இறக்கி விடுவது மட்டுமே என்னுடைய வேலை என்பதால் மீதமுள்ள நேரம் நான் சுதந்திரமாக இருந்தேன். முதலாளியின் மகள் எப்போதும் தன் முகத்தை மூடிக்கொண்டிருப்பாள். இதுவரை நான் அவள் முகத்தை பார்த்ததில்லை. அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் என் வேலையை செய்ய மட்டுமே அங்கு செல்வேன். என்னுடைய எந்த செயலாலும் இந்த வேலையிலிருந்து நீக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் சில நாட்கள் கூட நான் நிம்மதியாக உட்கார்ந்து உணரக்கூடிய சூழ்நிலை என் வீட்டில் இல்லை. என் நண்பர்கள் என்னிடம், உன் முதலாளியின் மகளை காதல் வலையில் சிக்க வைத்து விடு, ஏனென்றால் அவள் கோடீஸ்வரியின் ஒரே மகள், நீயும் ஒரு முறை அவளால் விரும்பப்பட்டால் உன் முழு வாழ்க்கையும் மகிழ்ச்சியில் தான் இருக்கும் என்றனர். நான் சில சமயங்களில் அவர்களுடைய வார்த்தைகளை பற்றி யோசிப்பேன். நானும் அதையே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் வரும். ஏனென்றால் அது ஒரு குறுக்கு வழி மற்றும் பணக்காரர் ஆவதற்கு மிகவும் எளிதான வழி. ஆனால் என் பயம் காரணமாக நான் அவ்வாறு செய்யவில்லை. முதலாளியின் மகளுக்கு முன்னால் என் கண்களை உயர்த்த கூட முடியவில்லை. அந்த பெண்ணும் என்னிடம் பேச முயற்சிக்கவே இல்லை. உண்மையில் நான் அவள் ஊமையாக இருக்கலாம் என்று உணர்ந்தேன். அவள் பேசுவதை நான் கேட்டதில்லை. என் நண்பர்கள் நானே அவளிடம் சென்று பேச முயற்சிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு நாள் நான் அவளிடம் பேச தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன். நான் முயற்சி செய்து, மேடம், நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ண முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு லீவு வேணும்னு கேட்டேன். அவள் ஏதாவது சொல்லிட்டு ஏன் லீவ் எடுக்கணும்னு கேட்பான்னு நினைச்சேன். ஆனா அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. என்னை பார்த்து தலையை மட்டும் ஆட்டினாள். எனக்கு என் மேல ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் ஏன் இந்த கல் நெஞ்சம் கொண்ட பொண்ண என் மேல காதல் வலையில சிக்க வைக்கணும்னு யோசிச்சேன். இது எப்படியாவது என்னை சிக்கலில் மாட்டிவிடும் என்று நினைத்தேன். அதனால் மறுநாள் நான் மிகவும் சிரமப்பட்டு விடுப்பு எடுத்தேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே மேடத்திடம் விடுப்பு பற்றி பேசியிருந்தேன். இப்போது எனக்கு விடுப்பு எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. நான் விடுப்பு எடுத்துக்கொண்டு மறுநாள் வேலைக்கு சென்றால் அவள் நேற்று என்ன காணவில்லை என்று நிச்சயமாக என்னிடம் கேட்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் கேட்பதற்கு முன்பே அவளுடைய அப்பா என்னிடம், நேற்று நீ எங்கே இருந்தாய், ஏன் வரவில்லை என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா, நேற்று நீங்கள் வீட்டில் இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு மேடத்திடம் சொன்னேன், அதனால நேற்று வர முடியல. முதலாளி சொன்னார், சரி, ஆனால் அடுத்த முறை விடுப்பு எடுக்க விரும்பினால் புறப்படுவதற்கு முன் எனக்கு தெரிவிக்கவும். நீ என் மகளிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் இதை மனதில் வைத்துக்கொள். அவருடைய வார்த்தைகளால் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவர் ஏன் கோபமாக இருக்கிறார்? அவர் மேடத்திடம் அன்பாக பேசி நான் பார்த்ததில்லை. பின்னர் ஒரு நாள் வீட்டின் வயதான வேலைக்காரர் ஒருவரிடம் இருந்து, அவள் முதலாளியின் மகள் அல்ல, அவருடைய சகோதரியின் மகள் என்று எனக்கு தெரிய வந்தது. அவள் பெயர் குஷ்பு. ஆனால் நாங்கள் எல்லோரும் அவளை ரியா மேடம்னு கூப்பிடுவோம். அவள் வேறு ஏதோ ஒரு நாட்டில் வசித்தாலும் வருடத்தில் சில மாதங்கள் இங்கேயே செலவிடுகிறாள். முதலாளிக்கு அவளுடைய வேலை ரொம்ப பிடிக்காது. ஆனா அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரியா மேடம் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர்கள் மிகவும் பணக்காரர். அவர்கள் மிகவும் நல்ல பெண் என்று கூறினார். நான் அவளை பார்த்து மிகவும் ஈர்க்கப்பட்டேன். ரியா மேடம் எவ்வளவு நல்லவர். இப்போது நான் அவளை மிகவும் விரும்ப ஆரம்பித்தேன். நான் மெதுவாக அவளிடம் பேச ஆரம்பித்தேன். இதற்கிடையில் அவளும் என்னுடன் நட்பாக மாறினாள். இப்பொழுது நாங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தோம். இப்போது அவள் காரில் அமர்ந்தவுடன் அந்த கைக்குட்டையை முகத்தில் இருந்து கலற்றுவது வழக்கம். நாங்கள் வழி எங்கும் பேசிக்கொண்டே இருந்தோம். இப்போது அவளும் கூட அவள் மனதின் ஆழத்தில் இருந்து என்னை விரும்ப ஆரம்பித்து விட்டாள் என்று உணர்ந்தேன். மிக விரைவில் எங்கள் சந்திப்புகள் பற்றிய செய்தி முதலாளிக்கு, அதாவது ரியாவின் பெரியப்பாவுக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் அவர் என்னை அவரது வீட்டிற்கு அழைத்து, ரியாவோட உண்மை நிலை உனக்கு தெரியுமா? ரியாவோட உண்மை நிலை உனக்கு தெரிஞ்சா நீ இங்கிருந்து ஓடி விடுவாய். அவளை சந்திக்காம விட்டுட்டு
அவ முகத்தை பார்க்க கூட உனக்கு பிடிக்காது என்றார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ரியா மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். நான் சொல்வதை கேட்ட முதலாளி என்னை விசித்திரமாக பார்க்க ஆரம்பித்து, அவள் ஒரு பெண் அல்ல, அவள் ஒரு திருநங்கை என்று சொல்ல ஆரம்பித்தார். அவள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 3ஆம் ஜாதியை சேர்ந்தவள், நீ எப்படி அவளை மணக்க முடியும் என்றார். இதை கேட்டதும் முழு வானமும் இடிந்து என் தலையில் விழுந்தது போல் உணர்ந்தேன். ரியாவை பற்றிய உண்மையை கேள்விப்பட்ட பிறகு நான் அங்கிருந்து ஓடிவிட்டேன். ரியாவுடனான எல்லா வகையான உறவுகளையும் நான் முறித்து கொண்டேன். இப்போது எனக்கு அவளுடன் எந்த தொடர்பும் இல்லை. உண்மை தெரிந்த பிறகு அவள் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. நான் அந்த வேலையை விட்டுவிட்டேன். ஆனால் அந்த வேலையை விட்டு வெளியேறிய பிறகு நான் பல சிரமங்களுக்கு பிறகு என் அதிர்ஷ்டம் எனக்கு கை கொடுத்தது. நான் கனடாவுக்கு வந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகு என் விதியில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. என் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் போது என் மனம் ரியாவை பற்றி சிறிது கூட யோசித்ததில்லை. ஆனால் நான் நினைக்காதது நடந்தது. இந்த நேரத்தில் ரியாவை தவிர வேறு யாரும் மணப்பெண்ணாக என் முன் அமர்ந்திருக்கவில்லை. நான் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டது போலவே அவளும் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். நான் என் தலையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டேன். நான் ஒரு திருநங்கையை மணந்து கொண்டேன் என்று நினைத்து பைத்தியமாகிவிட்டேன். எனக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. மக்கள் வர தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இப்போது எனக்கு வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே மேடத்திடமிருந்து பணம் வாங்கி என் வீட்டிற்கு அனுப்பியிருந்தேன். அந்த பணத்தில் என் சகோதரியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. நான் மேடத்திடமிருந்து பணம் வாங்கியிருக்காவிட்டால் உடனே அங்கிருந்து ஓடி போயிருப்பேன். என்னுடைய இயலாமையும் பேராசையும் தான் இன்று என்னை ஒரு திருநங்கையை மணந்து கொண்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருந்தன. இப்போது ஒரு திருநங்கை என் மனைவியாக என் முன் நிற்கிறாள். அவள் உட்கார்ந்திருந்தாள். நான் வந்து அவளை என் அறையில் இருந்து வெளியே அழைத்து சென்றேன். அவள் எதுவும் பேசாமல் தன் அம்மாவிடம் சென்றாள். அவள் அறையில் இருந்து வெளியே சென்றவுடன் நான் கதவை உள்ளே இருந்து பூட்டினேன். ஒரு நிமிடம் கூட அவளை என் அறையில் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். காலை ஆனவுடன் அவள் அம்மா என்னிடம் வந்து என்னை மிரட்டி, அமைதியாக என் மகளை உன் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு விழாவுக்கு ரெடியா இரு, இல்லைன்னா நான் உனக்கு என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியும், நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன், நீ உன் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே கழிக்க வேண்டியிருக்கும், இப்போ உன் குடும்பத்துக்கு என்ன நடக்கும்னு யோசி என்று கூறினாள். என் குடும்பத்திற்காக நான் எழுந்து நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த விழாவிற்கு தயாரானேன். ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு என் மீது ஆழ்ந்த ஆசை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் வெளியே சென்று ரியா தயாராக இருப்பதை பார்த்தபோது கதையில் சொல்லப்பட்டபடி அவள் திருநங்கை போல் இல்லை. அவளை பார்த்ததும் அவள் ஒரு திருநங்கை என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. விழா முடிஞ்சதும் ராத்திரி ரூமிலிருந்து வெளியே வந்து புல்வெளிக்கு போனேன். அப்புறம் அந்த மேடம் என்கிட்ட, நீ ஏன் இங்க வெளியில நிற்கிறாய், வந்து சாப்பிடு என்று அன்பாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் அவளிடம் கோபத்தில் சொன்னேன், நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். உங்க மகளை, அதாவது ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றி ஒரு திருநங்கையை திருமணம் செய்து வைத்துள்ளீர்கள். என் உதவியற்ற தன்மையை பயன்படுத்தி கொண்டீர்கள். அவள் என்னை கடிந்து கொள்ள ஆரம்பித்தாள். யாரோ உனக்கு தவறான செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். என் மகள் ஒரு திருநங்கை அல்ல. ஆனால் உனக்கு தெரியாத உண்மை வேறு ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். அப்போது ரியா அறையில் இருந்து வெளியே வந்து, சரியாக 2 மாதங்களுக்கு பிறகு நீ என்னை விவாகரத்து செய்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி போகலாம். என் அம்மா உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் திரும்ப பெற முடியாது என்றாள். 2 மாதங்களுக்கு பிறகு போகலாம் என்று ரியா சொன்னதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். சரி, இந்த 2 மாதங்களுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நாங்கள் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டோம். இப்போது நாங்கள் தினமும் விருந்துகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் மற்றவர்கள் முன்னிலையில் நான் அவளுக்கு ஒரு நல்ல கணவனாக நடிக்க வேண்டும் என்பது அவளுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் இங்கு கனடாவில் யாருக்கும் ரியாவின் உண்மை நிலை தெரியவில்லை என்று நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இந்த 2 மாதங்களிலும் அவள் எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரியவில்லை என்று நினைத்தேன். நான் அவளை உன்னிப்பாக, ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பகலில் நான் எப்போதும் அவளுடன் இருக்க வேண்டியதிருந்தது. ஆனால் இரவு வந்தவுடன் நான் வேறொரு அறைக்கு செல்வேன்.
அவள் அவளுடைய அறைக்கு சென்று தூங்குவாள். 2 மாதங்கள் கடந்து விட்டன. நான் விவாகரத்து ஆவணங்களை தயாராக வைத்திருந்தேன். அவள் அம்மா என்னை திட்ட ஆரம்பித்தாள். நீ மறுபடியும் யோசிக்க வேண்டும், இன்னும் நேரம் இருக்கிறது, உனக்கு உண்மை தெரியாது, நீ உண்மையை அறியும் போது நீ வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் இல்லை, உன் செயலுக்காக உன் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவாய். என்னை தடுக்க அவள் இது போன்ற தந்திரங்களை பயன்படுத்துகிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவள் என்னை உணர்ச்சி ரீதியாக மிரட்டி தன் மகளுடன் வைத்திருக்க விரும்புகிறாள். ஆனால் நான் இந்தியாவுக்கு திரும்பி செல்ல முடிவு செய்திருந்தேன். நான் அவளை விவாகரத்து செய்துவிட்டு இப்போது திரும்பி வந்துள்ளேன். இங்கு வந்த பிறகு நான் என் வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டியிருந்தது. எனக்கு வேலை கூட இல்லாததால் நான் கடினமாக உழைக்க ஆரம்பித்தேன். என் மனதில் இருந்த கனவுகள் எல்லாம் நொறுங்கி போயின. கடினமாக உழைத்த பிறகு நான் ஒரு சிறு தொழிலை அமைக்க முடிந்தது. இந்த வேலை தொடர்பாக ஒரு பெரிய பிராண்டின் அலுவலகத்தில் ஒரு கூட்டத்திற்கு என் நண்பனின் நிறுவனத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த அலுவலகத்தில் ரியாவை பார்த்ததும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்போது அவள் என் நண்பரின் மனைவி என்பதை அறிந்து நான் திகைத்து போனேன். நான் என் நண்பனை இழுத்து, நீ என்ன செய்தாய், ஏன் அவளை திருமணம் செய்து கொண்டாய் என்று கேட்டேன். என் நண்பன் என்னை வேறொரு அறைக்கு அழைத்து சென்று, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல ஆரம்பித்தான். அது உனக்கு தெரியுமா என்று நான் கேட்டேன். அவன் உனக்கு தெரியாத எல்லாமும் எனக்கு தெரியும்னு சொல்ல ஆரம்பிச்சான். அவன் பைத்தியம் ஆயிட்டான்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். என் நண்பன் சொன்னான், நான் பைத்தியம் இல்ல, ரியாவை பத்தின முழு உண்மையும் எனக்கு தெரியும். ரியா ஒரு திருநங்கை இல்லை, ஆனால் அவள் மிகவும் நல்ல பெண். அவளது 15 வயதில் ஏதோ ஒரு நோய் காரணமாக அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ரியா ஒரு திருநங்கை, அதனால் தான் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்று ரியாவின் அண்டை வீட்டாரும் குடும்ப உறுப்பினர்களும் அப்படி சொல்ல தொடங்கினர். இந்த செய்தியை கேட்டதும் அவளை கூட்டிக் கொண்டு அவளது பெற்றோர் கனடாவுக்கு குடிபெயர்ந்தனர். படிப்பை முடித்த பிறகு திருநங்கைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ரியா நினைத்தாள். ஏனென்றால் அவள் ஒரு திருநங்கை என்று குற்றம் சாட்டப்பட்டவள். அவள் ஒரு திருநங்கை அல்ல, ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் படும் கஷ்டங்களை பற்றி அவள் அறிந்திருந்தாள். அதனால்தான் அவள் வருடத்தில் சில மாதங்கள் இந்தியாவுக்கு வந்து திருநங்கைகளுக்கு பணி செய்ய ஆரம்பித்தாள். இதன் காரணமாக அவள் ஒரு பெண் அல்ல, ஒரு திருநங்கை என்ற சந்தேகம் அவளுடைய உறவினர்களுக்கு அதிகரித்தது. இதற்கிடையில் ரியா உன்னை சந்தித்த போது உன்னை விரும்பினாள். மிக விரைவில் உன்னை காதலிக்க ஆரம்பித்தாள். ஆனால் நீயும் மற்றவர்களைப் போல மாறிவிட்டாய். அவங்க பெரியப்பா அவளை பத்தி சொன்னதும் நீ அவளை விட்டுட்டு ஓடிட்டா. உன் பிரிவுக்கு பிறகு ரியாவின் அம்மா இதை பற்றி அறிந்ததும் அவள் மிகவும் கவலைப்பட்டாள். உங்களை சேர்த்து வைக்க அவங்க உன்னை கனடாவுக்கு கூப்பிட்டாங்க. உன் வாழ்க்கைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க தான் பண்ணினாங்க. அவள் தன் மகளின் காதலையும் உன் வீட்டு கஷ்டங்களையும் எப்படியாவது தீர்த்து வைக்க விரும்பினாள். அதனால்தான் அவள் உன்னை கட்டாயப்படுத்தி அதற்கான பணத்தை உன்னிடம் செலுத்த வைத்தாள். உன்னை கட்டாயப்படுத்தி ரியாவை மணந்து வைத்தாள். திருமண இரவில் உங்கள் எல்லா தவறான புரிதல்களும், நீங்கள் என்றும் ரியா ஒரு திருநங்கை அல்ல, ஒரு பெண் என்ற உண்மையை நீ அறிந்து கொள்வாய் என்றும் அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் நீ கல் நெஞ்சம் கொண்டவனாக மாறிவிட்டாய். ரியாவின் பேச்சை கேட்காமல் அவளை உன் அறையில் இருந்து வெளியேற்றி விட்டாய். மக்கள் சொன்னபடிதான் நீ ரியாவை பற்றி நினைத்து கொண்டிருந்தாய். நீ அவளிடம் ஒரு முறையாவது பேசியிருந்தால் உனக்கு உண்மை தெரிந்திருக்கும். ஆனால் நீ அவளை விவாகரத்து செய்துவிட்டு இங்கு திரும்பி வந்தாய். உன் பிரிவுக்கு பிறகு அவள் மீண்டும் மிகவும் உடைந்து போனாள். அந்த நேரத்தில் நான் அவளுக்கு ஆதரவளித்தேன். நாளை நான் அவளை உன்னை போலவே நடத்தக்கூடாது என்பதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் ரியாவே எனக்கு சொன்னாள். இதன் முழு உண்மையையும் அறிந்த பிறகு நான் அவளை திருமணத்திற்கு முன்மொழிந்தேன் என்று கூறினான். இதையெல்லாம் கேட்ட பிறகு எனக்குள் உயிர் இல்லை என்பது போல் உணர்ந்தேன். நான் என்ன செய்தேன்? நான் என் கைகளால், கோடாரியால் என் கால்களை வெட்டினேன். அவன் என்னுடைய நண்பன். அவன் பல வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செய்து வந்தான். ஆனால் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. இப்போது ரியாவை மணந்த பிறகு அவன் ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளராகிவிட்டான். என் நண்பன் சொன்னான், அதிர்ஷ்டம் என் கதவை மீண்டும் மீண்டும் தட்டுவதை நான் உணர ஆரம்பித்தேன். ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் மக்களின் பேச்சை கேட்டு அதை நிராகரித்தாய். நீ ரொம்ப துரதிர்ஷ்டசாலி.
ரியா மாதிரி ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்ட என்று கூறி சென்று விட்டான். நான் மிகுந்த சோகத்துடன் அலுவலகத்தை விட்டு வெளியேறினேன். இது எல்லாம் என் தவறு, அது என்னுடைய தவறு மட்டுமே. நான் அந்த நேரத்தை பிடித்திருக்க விரும்புகிறேன். நான் அவள் சொன்னதை கேட்டிருந்தால் ரியா இன்று என் மனைவியாகியிருப்பாள். நான் அவளுக்கு நிறைய தவறு செய்திருந்தேன். அதனால் தான் கடவுள் அவளை என்னிடமிருந்து பிரித்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கலாம். இப்போது எனக்கு வருத்தத்தை தவிர வேறொன்றும் இல்லை, வேற எதுவும் இல்லை. நன்றி.